ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வெள்ளிக்கிழமை காலையில. நேத்து தான் பாம்பு வந்தது. இன்னைக்கு இருட்டோட வந்து எந்திரிச்சு வரேன்னு நினைக்காதீங்க. மணி பார்த்தீங்கன்னா, 5:55 ஆயிப்போச்சு. மணி 6 ஆகப்போது. லைட்டா கொஞ்சம் இருட்டா இருக்கிற மாரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் விடிஞ்சு வந்து போனா கோலம் போட முடியாது. பசங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாதுன்றதுக்காக தான் உயிர கையில பிடிச்சுக்கிட்டு, வெளியில வந்து என் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க நான் பாம்பு பார்த்தனோ, அதே இடத்துக்கு தான் போகுது. கோலம் போடுறேன், கொஞ்ச நேரம் அங்க பார்க்குறேன், சுத்தி பார்க்குறேன், கோலம் போடுறேன். இந்த மாரி தான் வந்து போயிட்டு இருந்தது. நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த இடத்த வந்து கிளீனா வைங்க அப்டின்ட்டு. கண்டிப்பா வந்து அந்த இடத்த அடுத்தது வந்து அந்த டேபிளே எடுத்து நாங்க ஓரமா வச்சிடலான்னு இருக்கோம். ஏன்னா, அது உள்ள தான் போய் அந்த தவளை அதெல்லாம் வந்து போயிடுது. அது உள்ள எப்படி வச்சாலுமே போயிடுது. அதனால கீழ எதுவுமே இல்லாம வந்து எடுத்து போட்டணும் அப்படின்ற மாரி தான் நாங்களுமே வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அந்த டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா எது இருக்காது. செப்பலு, அதுக்கப்புறம் அந்த கோலமாவு இத மாரி தான் வச்சிருப்பேன். இல்லைன்னா சாப்பாடு ஆளுங்களுக்கு குடுத்து அனுப்புறேன். அந்த பை வந்து சொருகி சொருகி வச்சிருப்பேன். மத்தபடி பார்த்தீங்கன்னா, அங்க அதிகம் இருக்காது. அதையுமே இனிமே அங்க வைக்கக்கூடாது அப்படின்ற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு காலையில வந்து வெள்ளிக்கிழமை. சாரி வந்து என்னடா இது ஏதோ பானைக்குள்ள வந்து சொருகி வச்ச புடவ மாரி இருக்குன்னு நெனைக்காதீங்க. அது வந்து இந்த சாயம் போயிடுச்சுன்னு கலர் போட்டிருந்தேன். அந்த புடவ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அயர்ன் பண்ணியிருக்கணும் போல இருக்கு. அப்படியே வந்து சரி கட்டிக்கலாம். அன்னைக்கு அதுக்கான வீடியோ வந்து கொஞ்சோண்டு இருக்கே. அத எடுக்கலான்றதுக்காக கட்டியிருந்தேன். கட்டின பிறகு தான் தெரிஞ்சது. என்னடா இது இவ்ளோ சுருக்கமா இருக்கு. இத போய் கட்டியிருக்கோமேன்ட்டு. சரி கட்டனதே கட்டிட்டோம். சரி அப்படியே வந்து விளாக் எடுத்துடலான்றதுக்காக எடுத்திருந்தேன். இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, கோலம் போட்டு முடிச்சுட்டு, இந்த கோலம் போடுறப்பயே, "என்ன இந்த கோலம் நீ போட்டுட்ட, நீ மறுபடியும் அதே கோலம் போடுற" அப்படின்ற மாரி அவரே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அது வேற கோலம், இது வேற கோலம் அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஆர்கியூமென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விளக்கு வந்து ஏத்தலையான்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காத்து கொஞ்சம் அடிக்குதா, அதனால இங்க 5 அகலும் வந்து வாசனை அந்த படிக்கட்டில வைக்கிறப்ப, ஒரு விளக்கு எரியுது, ஒரு விளக்கு அணைஞ்சு போகுது. நான் கோலம் போடுற இன்ட்ரெஸ்ட்ல அத வந்து பார்க்கவே மாட்றேன். அதனால பார்த்தீங்கன்னா, நிலைவாசல்ல ஒரு விளக்கு மட்டும் ஏத்திட்டேன். அதுக்கப்புறம் தான் கோலம் போட்டிருந்தேன். இன்னைக்கு என்னவோ வெள்ளிக்கிழமை மாரியே எனக்கு தெரியல. ஏன்னா வியாழக்கிழமை காலையில காலையில அந்த சம்பவம் நடந்ததால, வீடு துடைக்கல, எதையுமே வந்து நான் பண்ணவே இல்ல. அதனால பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து கோலம்லாம் போட்டு கொஞ்சம் பூஜைக்கான எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட மலைக்கு போயிட்டு வர்றதுலேருந்து அந்த ரொட்டீனே இன்னும் வெள்ளிக்கிழமை ரொட்டீனுக்கே நான் வரலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா காலையில வந்து படைக்கவே முடியல. அப்படியே வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் 1 டூ 2 சுக்கிரஹோரையில தான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சுக்கிரஹோரையில வந்து படைக்கிற மாரி இருந்தது. இந்த பொங்கல்லாம் முடிஞ்ச பிறகு நம்மளோட நார்மல் ரொட்டீன் 6 டூ 7 வந்து பூஜை பண்ற மாரி வெள்ளிக்கிழமை வந்து சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி நெனச்சிட்டுருக்கேன். சாமந்தி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரிவலம் போயிட்டு வந்தோம் இல்லையா? வயசான தாத்தாவும், பாட்டியும் அந்த பூ வித்துட்டுருந்தாங்க. அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? அதனால ஒரு மாரியா இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா பூவும் இன்னைக்கு வச்சு வந்து காலி பண்ணிடலான்றதுக்காக, ஒரே மஞ்சளா வந்து சாமிக்கு எல்லாமே வச்சு விட்டேன். கீழலாம் அலங்காரம் பண்ணி. பிரசாதத்துக்கு சிம்பிளா கற்கண்டு மட்டும் தான் வச்சிருந்தேன். இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு.